ரொம்ப சிம்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வைடாமி இறக்கத்தில் இருக்க வைகை நர்சரி. ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி தேங்காய் நார் கழிவு வந்து வாங்கியாச்சு. அது வந்து இந்த நர்சரியில் வாங்கலைங்க, இங்கே தான் முதல்ல வந்து கேட்டோம். ஒரு ஆட்டோவை பிடிச்சி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தேடி வந்தோம். ஆனால் இங்கே வந்து இல்லை, அதெல்லாம் சேல் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே மண்புழு உரம் மட்டும் கொடுக்குறோம் நாங்கள், அதுவுமே ஸ்டாக் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, வந்ததுக்கு ஒரு 4 செடியாவது வாங்கிட்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வெத்தலை கொடி, அதுக்கப்புறம் ஒரு கற்பூரவள்ளி செடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் செடி, ஒரு ஆரஞ்சும் இல்லாமல் ரோஸும் இல்லாமல் 2 கலந்த மாதிரி ஒரு கல்யாணம் ஒரு செடியை வந்து வாங்கினோம். ஒரு செடி பார்த்திங்கன்னா 60 ரூபாங்க. ஓரளவுக்கு வளர்ந்தது. இந்த பையில் போட்டிருக்கிறது. இதுவே வந்து பிளாஸ்டிக் தொட்டியில் இருக்கிற மாதிரி தான் அதோட ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. நாங்கள் இதுவே இப்போதைக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம க்ரோ பேக்கில் தான் வைக்கிற மாதிரி ஐடியா, அதனால் இதுவே போதும் அப்படின்னு. இதுவுமே வந்து ப்ராப்பராக இன்னும் மண் கலவை ரெடி பண்ணாததுனால மாற்றியெல்லாம் வைக்க முடியாது. இப்படியே வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சு அதை ரெடி பண்ணுற வரைக்கும் தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதில் உரமும் கொடுக்க முடியாது, எதுவும் கொடுக்க முடியாது. ஸோ அது வரைக்கும் அதை அப்படியே வச்சுக்கலாம். நான் அவங்கக்கிட்ட கேட்டோம், வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக பார்த்திங்கன்னா, நம்ம பாபு ஆர்கானிக்ஸ் சேனலை வந்து சொல்லியிருப்பார். அவர் வந்து தோட்ட மண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மண் கிடைக்குதோ அந்த தோட்ட மண் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எங்ககிட்ட தோட்ட மண் இல்லை, அதனால் இங்கே வந்து தட்டு 40 ரூபாய்க்கு கொடுக்குறதா சொன்னாங்க. அதனால் ஒரு 3 தட்டு, ஒரு அரை மூட்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 25 கிலோ மூட்டையில் வந்து ஒரு அரை மூட்டையோ 1/4 மூட்டையாக வருது. 3 தட்டு வாங்கினோம். தட்டு 40 ரூபான்னு சொல்லிட்டு. இவங்க இதில் தான் வந்து இந்த நாற்றெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மண் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே, நம்மளும் வாங்கிடுவோம், அப்போ தான் நல்ல செடியோட வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. கலெக்ஷன் வந்து வெயில் காலன்றதுனால இன்னும் ப்ரிப்பேர் பண்ணலைங்க. பார்த்தீங்களா, எல்லாமே காலியாக இருக்குது. இன்னும் செடி வைக்கல, ஓரளவுக்கு தான் செடி இருந்தது. நான் வந்து 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இங்கே தான் வந்து ஒரு 10-15 செடி வாங்கிட்டு வந்து வச்சேன். எதுவுமே வாங்கலைங்க, மண்ணை போட்டு அப்படியே பாட்டை மட்டும் வாங்கிட்டு வந்து மண்ணை போட்டு வச்சுட்டு அது செத்து போச்சு, டோட்டல் ஃப்ளாப் ஆகிடுச்சு. முன்னாடியே சொல்லியிருப்பேன். சரி, இப்போயாவது பண்ணும்போது ப்ராப்பர் செட்டப்பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்து ஒவ்வொன்றும் ஆரம்பிக்கிறேன். அதுவே ரொம்ப டிலே ஆகுது. ஒவ்வொன்றையும் தேடி கண்டுபிடிச்சி எங்கே கிடைக்கிது, எங்கே கம்மியாக ரீசனபிளாக கிடைக்கிது, பக்கத்துலேயே கிடைக்குதா இல்லை ஆன்லைனில் மட்டும்தான் அது கிடைக்குதான்னு தேடி வாங்குறதுனால தான் ஒவ்வொரு வீடியோவும் மெல்லமாக போட்டுட்ருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு, இதை தாண்டி இந்த நர்சரியை தாண்டி போகிற இடத்துல வந்து தேங்காய் நார் கழிவு வந்து மக்க வச்சே கொடுக்குறாங்கங்க. பட் ஆனால் அது லூஸில் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களாம். நான் போகும்போது தான் பார்த்தேன். நல்லது, பெரிய தார்பாயெல்லாம் விரித்து அதில் வந்து மக்க வச்சிட்ருந்தாங்க. அடடா, கிடச்சிருச்சே அப்படின்னு போனால், பட் ஆனால் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட்டு. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு நாற்று பண்ணை வச்சுருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வாங்கி வச்சுருந்தாங்க, மூட்டையாக வச்சுருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்தா தேங்காய் பித்து. ஆனால் வந்து அது வந்து மேட்டூர்லேருந்து சேலம்லேருந்து மூட்டையாக வாங்கியிருக்காங்க. அவங்க நாற்றுப்பண்ணை வச்சுருக்கனால அவங்களோட ஓன் யூஸ்க்கு தான் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கேயே ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட். சரி, காசு தர அப்படின்னாங்க, தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அங்கே ஒரு அக்கா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி முத்துகிருஷ்ணாபுரம் அப்படின்னு ஒரு ஊரில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போங்க, தைரியமாக போங்க, கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, போனால் மாடி தோட்டம் போடுறீங்களா, எடுத்துக்கோங்க, எவ்வளோ வேணாம் அப்படின்னு சொல்லி தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரே குஷி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எதுவுமே கொண்டுட்டு போகல. நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு தேடுதல் வேட்டை மாதிரி தான் ஆரம்பித்தோம். சரி, கிடைக்குதா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அவங்களே ஒரு 4 சாக்கையும் கொடுத்து, அது சாக்குன்னா வந்து பெரிய சாக்குங்க, கொடுத்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கையிலேயே அப்படியே அள்ளி போட்டு அப்படியே எடுத்துகிட்டு, பையன் வந்து மீன் தொட்டி வேணும்னு கேட்டான். சரி, அதையும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இனி வர வீடியோவில் வந்து அடுத்தடுத்த அப்டேட் தரேன். பாய்.